ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு பாரம்பரிய ஸ்டைலில் ஃபேமஸான ஒரு ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. ரொம்ப ஈஸியாக ஒரு 5-6 ஐட்டம் மிளகாயை பேஸ் பண்ணியே செய்கிறோம். நல்ல டேஸ்டியாக யம்மியாக ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் சிந்தாமணியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொங்கு நாட்டு ட்ரெடிஷ்னல் ரெசிபி சிக்கன் சிந்தாமணி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இங்கே ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ஒரு பாட்டி காலத்து ரெசிபி. சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நல்லெண்ணெயும் ஆயிலும் கலந்து விட்டுருக்கேன் சிக்கன் சூடுங்கிறனால. இதுக்கு தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறோம். நிறைய ஐட்டமே கிடையாதுங்க, ஒரு 4-5 ஐட்டம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிருக்கேன். சிம்மிலையே அதுக்கப்புறம் வச்சுக்கணும். இது வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே சிகப்பு கலரில் வந்துடும். நம்ம சிம்மில் வச்சு அப்படியே வதக்கிட்டு இருக்கப்போவே இந்த மிளகாயில் உள்ள காரம் முழுக்க இதில் இறங்கணும். அந்த கரெக்டாக அந்த ரெட் கலர் தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம சிம்மிலையே வச்சு கருகிடக்கூடாது. ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதிலே போட்டுக்கிறோம். நல்ல டேஸ்டான ரெசிபி இது. ஒரு 200-250 கிராம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். பொடியே கட் பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டுக்கிறோம். நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமே நமக்கு வதங்கிடும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே கிடையாது. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட வேண்டியது தான். இந்த மிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம அலசி கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கிறோம். சிக்கன் நல்லா தண்ணி விடும். இதுக்கப்புறம் நம்ம சிம்மிலையே வச்சு வதக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கலர் நமக்கு ஒயிட்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்ம சிம்மிலையே வச்சு கலர்றப்போ இந்த மிளகாயில் உள்ள காரம் முழுக்க இதில் இறங்கிரும். நல்லா மசாலா கலரோடு சேர்ந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு தடவை நம்ம வதக்கி விட வேண்டியதுதான். சிக்கனில் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய துண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி தெளித்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மணி சைஸ் அளவு இங்கே உள்ளவங்க அப்படியே கட் பண்ணி செய்கிறாங்க. அந்த எண்ணெயிலையே அந்த இதிலையே வதங்கி வந்துடும், ஈஸியாகவும் வெந்துடும். பெரிய துண்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேகிற டைம் லேட் ஆகும். சின்ன சின்ன துண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வெந்துடும். இந்த சிக்கன் தண்ணி விடும் பாருங்கள், அதுலேயே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலர் எப்படி நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அப்படியே வதக்கி விட்டு அப்படியே தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியதுதான். இந்த சிக்கனில் உள்ள கலர் அப்படியே மிளகாலாம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மிளகாயில் உள்ள காரம் முழுக்க சிக்கனில் ஏறி அந்த காரம் மட்டும்தான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக, நிறைய இன்க்ரீடியண்ட்டே கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உடனே வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்.